ஒரு கல்லால் கட்டப்பட்ட கோவில் இறைவனின் ஆணையை ஏற்று திரும்பியதை நீங்கள் ஒருபோதும் பார்த்திருக்கிறீர்களா? அறிவியல் கூறுவது என்னவென்றால், எந்த இயந்திரமும் இல்லாமல் அல்லது நிலநடுக்கம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள ஒரு கோவில் ஒரு அங்குலம் கூட அசைய முடியாது. ஆனால் இன்று நான் உங்களை இந்தியாவில் உள்ள ஒரு அற்புதமான கோவிலுக்கு அழைத்து செல்கிறேன். அந்த கோவிலை மகாதேவன் தன் கண்களில் கண்ணீர் மல்கிய ஒரு உண்மையான பக்தனுக்காக முழுவதுமாக திருப்பி வைத்தார். ஒரு கணத்தில் அகந்தையுடையவர்களின் பெருமையை சிதறடித்த இந்த அதிசயம் மகாராஷ்டிராவின் ஹிங்கோலி மாவட்டத்தில் உள்ள ஓடா நாகநாத் கோவிலில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இது சிவபெருமானின் 8வது புனித ஜோதிர்லிங்கமாக கருதப்படுகிறது. இந்த பெரும் கல்லால் கட்டப்பட்ட கோவிலை பாண்டவர்கள் தங்கள் அஞ்ஞாதவாச காலத்தில் கட்டியதாக நம்பப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த கோவில் அதே இடத்தில் அசையாமல் நின்றது. ஆனால் அதன் உண்மையான அதிசயம் உலகிற்கு தெரிய வந்தது 13ஆம் நூற்றாண்டில். நாமதேவர் சிவபெருமானை தரிசிக்க இங்கு வந்தபோது, நாமதேவர் ஒரு சாதாரண தையல்காரர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆனால் அவருடைய சிவபக்தி பாண்டவர்கள் கட்டிய இந்த கோவிலின் பெருமையை விடவும் உயர்ந்தது. அவர் கோவிலின் முதன்மை வாயிலில் நந்தி அருகே அமர்ந்து தன் இசைக்கருவியை எடுத்துக்கொண்டு பரவசமாக கீர்த்தனம் பாடத் தொடங்கினார். அவருடைய இனிமையான குரல் முழு கோவிலையும் அதிர வைத்தது. ஆனால் கோவிலின் உள்ளே இருந்த சில உயர்வாக நினைத்த பூசாரிகளுக்கு இது பிடிக்கவில்லை. ஒரு சாதாரண ஜாதியிலிருந்து வந்த மனிதன் சத்தமாக பாடுவதால் தங்கள் சிறப்பு பூஜைக்கு இடையூறு ஏற்படுகிறது என்று அவர்கள் எண்ணினர். அகந்தையில் மூழ்கிய அவர்கள் வெளியே வந்து நாமதேவரை அவமதித்து தள்ளினர். உனக்கு இங்கே உட்காரும் தகுதி இல்லை, கோவிலின் பின்னால் போய் அமர் என்று கூறினர். அவமானத்தில் உடைந்த நாமதேவர் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. அவர் அமைதியாக எழுந்து கோவிலின் பின்னால் இருந்த ஒரு சுவரின் முன் அமர்ந்தார். அவரது கண்களில் கண்ணீர் நின்றதே இல்லை. ஆனால் அவரது கீர்த்தனம் நின்றதே இல்லை. அவர் பாடிய அந்த உருக்கமான பக்தி பாடலின் அர்த்தம், ஓ போலேநாதா, நான் தாழ்ந்த ஜாதியில் பிறந்திருந்தால் அதில் என்ன தவறு? நீங்களும் என்னை அதே பார்வையில் பார்க்கிறீர்களா? அந்த அழுகையிலும் அந்த உண்மையிலும் இருந்த வேதனை அந்த நாளில் பிரபஞ்சமே தாங்க முடியாததாக கூறப்படுகிறது. வானம் கருமேகங்களால் சூழப்பட்டது. பூமி பலமாக அதிரத் தொடங்கியது. புயல் காற்று வீசியது. ஒரு மாபெரும் முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள அந்த பாண்டவர்கள் கட்டிய கோவில் தன்னிடத்தில் இருந்து அசையத் தொடங்கியது. மகாதேவன் தனது உண்மையான பக்தனின் மரியாதையை காக்க முழு கோவிலையும் 180 டிகிரி வரை திருப்பினார். முன்பு கிழக்கு திசையில் இருந்த கோவிலின் பிரதான வாயிலும் சிவலிங்கமும் அதிசயமாக மேற்கு திசையை நோக்கி திரும்பின. அதே இடத்தை நோக்கி, அந்த வெற்று சுவரின் முன் கண்ணீர் மல்க அமர்ந்திருந்த நாமதேவரை நோக்கி. இன்றும் இந்த கோவிலின் பிரதான வாயிலும் நந்தியின் திசையும் இந்தியாவின் பிற சிவன் கோவில்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. நம்பிக்கை என்னவென்றால், உண்மையான மனதுடன் ஓடா நாகநாத் ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்கும் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் மகாதேவன் நிறைவேற்றுவார். அவர் தன் அன்பு பக்தன் நாமதேவரின் கண்ணீரை துடைத்தது போல நீங்களும் மகாதேவனின் அதிசயத்தில் நம்பிக்கை வைத்திருந்தால் கமெண்ட்ஸில் ஓம் நமஹ சிவாய என்று எழுதுங்கள்.